போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டிலேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதாவது அமைச்சர்கள் குழுவினுடைய ஆலோசனை மறுபரிசீலனை செய்வதற்கும் அத்தகைய மறுபரிசீலனைக்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்வதற்கும் பின்வரும் எந்த ஆர்டிக்கல், அதாவது எந்த சட்டப்பிரிவு வந்து ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 75, 74, 78 இல்லை இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆர்டிகல் 74. ஆர்டிகல் 74 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 74 படி பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக உதவ ஆலோசனை வழங்க ஒரு குழு இருக்கும். என்ன குழு இருக்குன்னா அமைச்சர்கள் குழு. இந்த அமைச்சர்கள் குழு என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு தலைவர் யார் அப்படின்னா, யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்மோட தலைமையில், பிரதம மந்திரியினுடைய தலைமையில் ஒரு குழு இருக்கும். சரிங்களா? அது குடியரசுத் தலைவர் அவருடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அமைச்சர்கள் குழுவினுடைய ஆலோசனையின்படி எப்படி நடப்பாங்க, ஆலோசனையின்படி நடந்து கொள்வார். சரியா? அந்த அமைச்சர்கள் குழுவினுடைய ஆலோசனையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது விஷயம். ஓகே, சரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 74 இருக்கு. எந்த அமைச்சர்கள் குழுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான அமைச்சர்கள் இருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் அமைச்சர்கள். கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னா அவங்க வந்து முக்கியமான கொள்கை முடிவுகளை எடுப்பவர்கள் தான் வந்து கேபினெட் அமைச்சர்கள். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து அமைச்சர்கள், அப்புறம் துணை அமைச்சர்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மற்ற பிரிவு அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க. இந்த 2 பிரிவு அமைச்சர்களும் நிர்வாக பொறுப்புகளை செய்வறவங்க. இவர் வந்து கொள்கை முடிவுகளை கொண்டு வரவங்க. சரிங்களா? இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வித அமைச்சர்களுக்கும் வேறு வேறு விதமான பதவி, ஊதியம், படிகள் இதெல்லாம் வந்து இருக்குது. சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரமிக்கவர் யார் அப்படின்னா, அனைவருக்கும் உச்சபட்சமாக நாட்டினுடைய பிரதமர் வந்து அதிக ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த அமைச்சர்கள் குழுவினுடைய ஆலோசனையை பரிசீலனை செய்வதற்கும் அத்தகைய மறுபரிசீலனைக்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நமக்கு வந்து ஆர்டிகல் 74 சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 75 என்ன அப்படின்னா, அரசமைப்பு 75வது உறுப்பின்படி குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவர் பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிஎம். ஓகேங்களா? பிரதமர் ஆலோசனையினுடைய பேரில் மற்ற அமைச்சர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. அமைச்சர்கள்லாம் பிரதமர் யாரெல்லாம் எந்த துறைக்கு அமைச்சர்கள் சொல்கிறாங்களோ அந்த துறைக்கு வந்து நியமனம் செய்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 75 வந்து இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது சம்பந்தமாக கேள்விகள் வரும்போது நம்ம இதை ஆன்சர்ஸை பண்ணலாம். சரிங்களா? ஆர்டிகல் 75. ஸோ அதே மாதிரி இந்த அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க வந்து எப்படி கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா லோக்சபாவுக்கு கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? ஓகே, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம். இண்டிவிஜுவலாவா இல்லை கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆர்டிகல் 75 பார்க்க முடியும். ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து அங்கே சொல்லுது. ஓகே, ரைட். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ் பற்றியும் நம்ம வந்து பேசலாம். அடுத்து ஆர்டிகல் 78. ஆர்டிகல் 78 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் கூட கம்யூனிகேட் பண்ணணும். எல்லா டிசிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்களே, அதை கம்யூனிகேட் பண்ணுறது யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? ரிலேட்டிங் டு தி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதனால் அதுவும் முக்கியம். சரிங்களா? ஆர்டிகல் 78. ஓகேங்களா? நிர்வாகம் சம்பந்தமான பரிந்துரைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்கன்னு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஜனாதிபதியினுடைய நிதி அதிகாரங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி அதிகாரங்கள், ஃபினான்சியல் பவர்ஸ். பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம்.
சரிங்களா. ஆட்சித்துறை அதிகாரங்கள், சட்டத்துறை அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், அப்புறம் எமர்ஜென்சி டைமில் இருக்கக்கூடிய அந்த பவர்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய அதிகாரங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா. இப்போ ஃபினான்சியல் பவர்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன இதில் இருக்கிறது சரியாக இருக்கான்னு அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அவரது முன் பரிந்துரையுடன் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரது பரிந்துரையின்றி மானியத்திற்கான கோரிக்கை எதுவும் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து அவர் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை பாராளுமன்றத்தின் முன் வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து இது எல்லாமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவருக்கு இருக்கக்கூடியது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸு, லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸு, அப்புறம் ஜுடிஷியல் பவர்ஸு, ஃபினான்சியல் பவர்ஸு, அப்புறம் டிப்ளமேட்டிக் பவர்ஸு, மிலிட்ரி பவர்ஸு, அப்புறம் எமர்ஜென்சி பவர்ஸ். இது எல்லாமே அவருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ். சரிங்களா. ஓகே. இப்போ நம்ம ஃபினான்சியல் பவர்ஸில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் நமக்கு வந்து ஸ்கூல் புக்லேயும் வந்து இந்த கண்டென்ட்லாம் இருக்குது. அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன, பொறுப்புகள் என்னென்ன, சரியா. நிதித்துறையில் அவருக்கான அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண மசோதா மணி பில்லில் எல்லாமே பிரசிடெண்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அவருடைய முன் பரிந்துரையின் முன் அனுமதியுடன் மட்டுமே, அதுவும் எங்கே பாராளுமன்றம்னா அது தனி கொஷின், இதுவே மக்களவையில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அப்போது இது வந்து அவருடைய முன் பரிந்துரையின் படி வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவருக்கான நிதி அதிகாரங்கள். கரெக்டு. சரிங்களா. அப்புறம் மானியத்திற்கான அந்த கோரிக்கை எதுவும் செய்ய முடியாது. சரிதான். அவர் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார், சமர்ப்பிக்க செய்தல், பாராளுமன்றத்தின் முன் வைக்கிறார். கரெக்டு தான். அப்புறம் நிதிக்குழு வந்து நியமனம் செய்கிறது அவருடைய வேலை. சரிங்களா. இந்தியாவின் ஒதுக்கீடு செய்யப்படாத நிதியத்திலிருந்து அதுக்கான அந்த நிதியத்தின் மீது கட்டுப்பாடு வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா அதுவும் பிரசிடெண்ட். ஒதுக்கீடு செய்யப்படாத நிதியம் இருக்கு இல்லையா, அதன் மீது கட்டுப்பாடு வச்சிருக்கிறது அவர் தான். சரிங்களா. வருமான வரியிலிருந்து மாநிலங்களுக்கான பங்கினை முடிவு செய்கிறது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அசாம், பீகார், ஒடிசா, மேற்கு வங்காளம் இந்த மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சணல், இந்த மாநிலங்களிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய சணல் பொருட்களுக்கான ஏற்றுமதி வரிகளுக்கு மாற்றாக தர வேண்டிய மானியங்களை முடிவு செய்யறது யாரு அப்படின்னா அது பிரசிடெண்ட். சரிங்களா. நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட், அதாவது மானியங்களுக்கான அந்த கோரிக்கை எதுவும் முடிவு செய்ய முடியாது. யாரு ஏதாவது பிரசிடெண்ட்டோடைய ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மானியத்திற்கான கோரிக்கை எதுவும் செய்ய முடியாது அவரது அனுமதியின்றி. ஓகேங்களா. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வைப்பார். மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், அதுவும் இவருடைய பவர் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான். இவர் வந்து கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து எதிர்பாராத செலவினங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க இல்லையா, அதன் மீது கண்ட்ரோல் வச்சுருக்கிறது யாருன்னா பிரசிடெண்ட்டு. ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இவருடைய வேலை. எதுக்குன்னா சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு ரெவன்யூவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. ஸோ இது எல்லாமே இவருடைய நிதி அதிகாரங்கள். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாமே சரி. நோட் பண்ணிட்டீங்களா. அடுத்து வருவோம். பின்வருவனவற்றை பொறுத்துக்க. பிரசிடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த பவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோ அதிகாரங்கள், வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா. இப்போது ஒரு பில் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பார்லிமெண்ட்லேயோ, சரி இப்போ பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இப்போ அந்த பில் வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எப்போ சட்டமாகும், ஒரு மசோதா வந்து எப்போ சட்டமாகும் அப்படின்னா அதுக்கு அசன்ட் கொடுக்கணும், ஒப்புதல் தரணும். யார்? பிரசிடெண்ட்டு தரணும். இப்படி தானே வந்து சட்டமாகும். சரி, ஓகேங்களா. அப்படி பிரசிடெண்ட்டுடைய ஒப்புதலுக்காக ஒரு பில் வந்து வருது. சரிங்களா. ஓகே.
பிரசிடென்ட்டோடைய ஒப்புதலுக்காக ஒரு பில் வருது அப்படின்னா அவருக்கு முன்னாடி ஒரு 3 விஷயங்கள் அவர் செய்யலாம். 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவர் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது ஆர்டிக்கல் 111ல் தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்முடைய கான்ஸ்டியூஷனில். சரிங்களா? ஒன்று, அவர் அந்த பில்லுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்புதல் கொடுக்கலாம். ஓகேங்களா? கிவ்ஸ் அசன்ட், ஒப்புதல் அளித்தல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரெண்டாவது, அதை நிறுத்தி வைக்கலாம், வித் ஹோல்டு. சரிங்களா? மூன்றாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணலாம். சரிங்களா? ரிட்டர்ன் த பில். சரிங்களா? அது மணி பில்லாக இல்லாத பட்சத்தில், ஏன்னா அவர் மணி பில் எப்பயுமே போன கொஸ்டின் தான் பார்த்தோம், மணி பில் வந்து அவருடைய ஒப்புதலோடு தான் வந்து மக்களவையில் தாக்கல் செய்யப்படுது. அப்போ கண்டிப்பாக அதுக்கு அவர் ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். இந்த ரிட்டர்ன் பில் வந்து எதுக்காகனா ரீகன்சிடர் பண்ணுறதுக்காக அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் மணி பில்லில் பண்ண முடியாது, இது எக்ஸப்ஷன். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஓகேங்களா? இந்த பில்லு வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இது திரும்பவும் வந்து நம்ம அந்த பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க, ஏதாவது சேஞ்ச் ஒரு அமெண்ட்மெண்ட்டு மூலமாக ஏதாவது திருத்தி பண்ணலாம், இல்லை அப்படியே கூட வந்து திரும்ப வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஒப்புதலுக்காக அளிக்கலாம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், அவருடைய ஒப்புதலை கொடுத்து தான் ஆகணும். சரியா? ஓகே. இப்போ பிரசிடெண்ட்டுக்குன்னு சில வீட்டோ பவர்ஸ் இருக்குது. சரிங்களா? வீட்டோ பவர்ஸ் இந்த பில் பாஸ் பண்ணுறதில் இருக்குது. பாஸ்ட் பை தி பார்லிமெண்ட்டு பாஸ் பண்ணி அனுப்புகிற அந்த பில் மேலே, ஓகே, அதாவது அவர் வந்து அந்த பில்லை வந்து நிறுத்தி வைக்கலாம். வித் ஹோல்ட் இஸ் அசன்ட் டு தி பில். சரிங்களா? அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள். ஓகே, ரைட். ஸோ இப்போ இது வந்து என்னென்ன எப்படின்னு பார்க்கலாம். அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, வித் ஹோல்டிங் ஆஃப் அசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்சல்யூட் வீட்டோனா என்னது? வித் ஹோல்டிங் ஆஃப் அசன்ட். அதாவது மசோதாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அசன்ட் ஒப்புதல் கொடுக்குறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுத்தி வச்சிருக்காரு. ஓகேங்களா? குவாலிஃபைடு வீட்டோ அப்படின்னா ஓவர் ரிடன் பை த லெஜிஸ்லேச்சர் வித் அதாவது ஹையர் மெஜாரிட்டினா சிறப்பு பெரும்பான்மையின் மூலமாக வந்து பாஸ் பண்ணது. ஓகேங்களா? இது சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா இது வந்து ஆர்டினரி மெஜாரிட்டி மூலமாக கொண்டு வந்தது. சரிங்களா? பேக்கெட் வீட்டோன்னா அந்த பில் மேலே எதுவுமே அவர் ஆக்ஷன் எடுக்காமல் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது எதுவுமே பண்ணாமல் அப்படியே நோ ஆக்ஷன் டேக்கன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், பேக்கெட் வீட்டோக்கு எது வரும்? மசோதா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறது. சரிங்களா? இதே நான் என்ன சொன்னேன், அப்சல்யூட் வீட்டோன்னா வித் ஹோல்டிங், அவர் வந்து மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காம நிறுத்துதல். சரிங்களா? அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? தகுதியான வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ தமிழ் அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஹையர் மெஜாரிட்டி, அதாவது சிறப்பு பெரும்பான்மை மூலமாக அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் 1 ரைட்டு. அடுத்து சஸ்பென்சிவ் வீட்டோன்னா எளிய பெரும்பான்மை மசோதா, பெரும்பான்மையால் மசோதாவை மீறுதல். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. அப்போ இது வராது. இப்போ இதில் இருக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு 3, செகண்ட் ஒன்றுக்கு 1, தேர்ட் ஒன்றுக்கு 2, ஃபோர்த் ஒன்றுக்கு 4. 3, 1, 2, 4. ஸோ 3, 1, 2, 4 ஆப்ஷன் வந்து பியில் இருக்குது. சார் நம்ம ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன்னா, ஓகே. ஸோ ஆப்ஷன் வந்து பி வந்து சரியான பதில். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட் நம்ம முன்னாடி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த ப்ரைவேட் பில்ஸ்லாம் இருக்கும். அப்சல்யூட் வீட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து அதை வந்து ஒப்புதல் கொடுக்காம வந்து நிறுத்தி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து சட்டமாகாமல் அப்படியே நிறுத்தி வச்சா என்ன அர்த்தம்? அது சட்டமாகாது, அப்படியே நின்றோம். சரிங்களா? எந்தெந்த கேஸில் வந்து அப்படி பண்ணுவார் அப்படின்னா, ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில், தனிநபர் மசோதா, இதெல்லாம் படிப்பீங்க 12th வரும். தனிநபர் மசோதாவாக வந்து அது பாஸ் பண்ணுறாங்க. அதாவது தனிநபர் மசோதானா ஏதாவது ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மினிஸ்டராக இல்லாமல் மெம்பராக இருப்பாங்க. மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஹூ இஸ் நாட் அ மினிஸ்டர். ஓகேங்களா? அவர் வந்து அமைச்சர் இல்லாத ஒரு எம்பி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ப்ரைவேட் பில்லு கொண்டு வரலாம். அந்த மாதிரி வர பில்லெல்லாம் நிறுத்தி வச்சுருவாங்க. ஓகே. அதே மாதிரி கேபினெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசைன் பண்ணுறாங்க இல்லையா, நியூ கேபினெட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பழைய பில்லுக்கு அவர் வந்து ஒப்புதல் கொடுக்காமல் அப்படியே விட்டுறலாம். அப்போ அதெல்லாம் அவ்வளோதான், சட்டமே ஆகாது, அப்படியே முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ரைட்டு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா இது வந்து பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க ரீகன்சிடர் பண்ணுறதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது
அந்த பில்லை வந்து திரும்பவும் அந்த இதில் வந்து பாஸ் பண்ணி அனுப்புவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, ரிட்டர்ன் பண்ணுற கேஸு. ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது ஒரு சட்ட திருத்தம், அதாவது அந்த இதில் வந்து ஏதாவது திருத்தம் பண்ணியோ பண்ணாமையோ வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து அந்த பில்லுக்கு வந்து என்ன பண்ணும், ஒப்புதல் கொடுத்தாக்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அந்த வீட்டோ பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் பண்ணப்படுது. சரிங்களா, ஓவர் ரிட்டன் பண்ணப்படுது. எப்படி, பை ரீபேசேஜ் ஆஃப் த பில், அதாவது சம் ஆர்டினரி சேம் ஆர்டினரி மெஜாரிட்டி. ஓகேங்களா. ஓகே, ஆர்டினரி மெஜாரிட்டி மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறாங்க. சரிங்களா. இது யூஎஸ்ஆ இருந்தால் ஹையர் மெஜாரிட்டி இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ணி அனுப்பக்கூடிய பில்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதுதான் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ நம்ம பார்த்தோம். எளிய பெரும்பான்மையால் மசோதா மீறுதல். சரிங்களா, சஸ்பென்சிவ் வீட்டோ. பேக்கெட் வீட்டோ அப்படின்னு பார்த்தோம். பேக்கெட் வீட்டோவில் வந்து அவர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதும் கிடையாது, ரிஜெக்ட் பண்ணுறதும் கிடையாது, ரிட்டனும் பண்ண மாட்டார். இந்த மசோதாவுக்கு நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன், ரிஜெக்டும் பண்ண மாட்டார், ரிட்டனும் பண்ண மாட்டார். சிம்பிளி வந்து வச்சுக்குவார். அவர் பேக்கெட்டில் போட்டு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், எடுத்து செலவும் பண்ண மாட்டேன், யாருக்கும் தரவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அது பேக்கெட்டுக்குள்ளேயே இருக்கும்ன்ற மாதிரி. சரிங்களா. அது இன்டெஃபினைட் பீரியட், இவ்வளோ காலத்துக்கு தான் அதை வச்சுருப்பேன் அப்படின்னா காலம் இந்த இவ்வளோ நாளைக்கு அதை எப்படி வச்சுருக்க போகிறோன்னு இல்லாமல் இன்டெஃபினைட் பீரியடுக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கலாம். சரிங்களா. அப்போது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது, பாசிட்டிவாகவும் ஒரு நெகட்டிவாகவும் எதுவுமே நடக்காமல் அப்படியே வச்சுருக்கிறது தான் அந்த பேக்கெட் வீட்டோ, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் வைத்துக்கொள்ளுதல். சரிங்களா. இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. சரி, எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்து, இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாராளுமன்றம் மற்றும் மாநிலங்களில் சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இந்திய ஜனாதிபதி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அவருடைய எலெக்ஷன் ப்ராசஸை பற்றி கேட்குறாங்க இல்லையா. அப்போது பிரசிடெண்ட் வந்து எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்பாயிண்ட் பண்ணுறது, பதவி நீக்கம் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, யூனியன் பிரதேசங்களில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி சட்டமன்றங்களினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஓட் பண்ணுறாங்களாமா. பாராளுமன்றம் மற்றும் மாநிலங்களினுடைய சட்டமன்றங்களினுடைய நியமன உறுப்பினர்கள். நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இப்போது 1 மட்டும் சரி, சரிங்களா. 1 மற்றும் 2 மட்டும் சரி, 2 மற்றும் 3 சரியானது, இவை அனைத்தும். ஓகே. ஸோ இப்போ வந்து குடியரசுத் தலைவருக்கான தகுதி முதல்ல என்ன, அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். கரெக்டாக. அவருக்கு ஏஜ் என்னவாக இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் லோக்சபா மெம்பர் ஆவதற்கு எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்கணும். சரிங்களா. ஓகே. அப்புறம் வேறு மத்திய அரசோ உள்ளாட்சி அரசாங்கங்களிலோ எந்தவித ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஆஃபீஸ் பதவியில் அவர் இருக்கக்கூடாது. சரி, அப்படி இருந்தால் அவர் போட்டியிட தகுதியற்றவர். சரிங்களா. ஓகே. இப்போது குடியரசுத் தலைவர் எலெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எலெக்ட் பண்ணுற அந்த இது பேர் வந்து எலக்டரல் காலேஜ் அப்படின்வாங்க. ஓகேங்களா. வாக்காளர் குழுமம். ஓகே. அப்போ நாடாளுமன்றத்தினுடைய ஈரவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்களா? எஸ், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பாராளுமன்றம் கொடுத்துருக்காங்க. அப்போது அதில் என்ன சொல்கிறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டன்றது, இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டன்ற வார்த்தை இருக்குது. ஸோ அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். மாநில சட்டசபை, மாநிலங்களின் சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அப்போ இந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அர்த்தமும் சரியாயிடுது. அடுத்து பாருங்கள், யூனியன் பிரதேச சட்டமன்றங்கள் இருக்குது. அது எதுக்கெல்லாம் யூனியன் பிரதேசம் இருக்குன்னா டெல்லியும் பாண்டிச்சேரியும் இருக்குது. இப்போ டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றங்களினுடைய அதுலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வரணும். அப்போ இது கரெக்டு. அப்புறம் பாராளுமன்றம் மாநில சட்டமன்றங்கள் நியமன உறுப்பினர்கள் வருவாங்கன்னா வரமாட்டாங்க, எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வரணும். இது 3 தான் கரெக்டு. சரிங்களா. அப்போது எது சரி, 1 மற்றும் 2 சரியானது. ஸோ இந்த ஆன்சரை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட் வரும், கரெக்டு. அப்புறம் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் வரும்போது டெல்லியும் பாண்டிச்சேரியும். நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து வராங்களான்னு கேட்டாங்கன்னா
நாமினேட்டட் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களை நாமினேட் பண்ணுறதே பிரசிடென்ட், அவர் எலெக்ட் பண்ணுறதில்ல வந்தால் அவருக்கு சாதகமாக ஓட்டு போட்டுருவாங்கன்றதுனால அதில் இல்லை. சரிங்களா, அது சேர்த்த மாட்டாங்க. ஓகே, அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மன்னிப்பு, விலக்கு, நிவாரணம், மாற்றம். சரிங்களா, அதாவது பாடன், ரெப்ரிவ், ரெமிஷன், கம்யூட்டேஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன ஆன்சர் வரும் ட்ரை பண்ணுங்க. சரி, இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஜுடிஷியல் பவர்ஸில் நம்ம பார்க்குறோம், தமது கருணை காட்டும் உரிமை, அதாவது நீதித்துறை அதிகாரங்களை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் வந்து தண்டனையை மாற்றி அமைக்கலாம், சரியா, இல்லை விலக்கு அளிக்கலாம், மன்னிப்பு வழங்கலாம், தண்டனையை குறைக்கலாம், இல்லை ஒத்தி வைக்கலாம். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள். வேற என்ன சார் நீதித்துறை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமிக்கிறது, மற்ற நீதிபதிகளை நியமிக்கிறது, அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்ற நீதிபதிகள் நியமிக்கிறது. சரிங்களா, அப்புறம் ஏதாவது ஒரு சட்டம் அல்லது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அவர் உச்ச நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் கேட்கலாம். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள். ஓகேங்களா, உச்ச நீதிமன்றத்தை கேட்டு ஒரு நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கேட்கலாம். இது அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள். என்னது? அப்பாயிண்ட்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஓகேவா, அவர் வந்து அட்வைஸ் கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட் ஆன் எனி கொஷின்ஸ் ஆஃப் லா ஆர் ஃபேக்ட். ஏதாவது ஒரு உண்மைத்தன்மையோ ஒரு சட்ட ரீதியாகவோ அவர் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கேன் கிராண்ட் பாடன், ரிப்ரீவ், ரெமிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு. சரிங்களா, ஸோ இது என்னென்னங்கிறத பார்ப்போம். இங்கே டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. சரி, பரவாயில்ல, மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு, பாடன் அப்படிங்கிறது என்னது? மன்னிப்பு கொடுக்குறது அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மன்னிப்புனா அவருக்கு தண்டனையை முழுவதுமாக நீக்கிறது. சரிங்களா, இது வந்து வாக்கியத்தை இல்லை, சென்டென்ஸ் அப்படின்னா இங்கே தண்டனை, டிரான்ஸ்லேஷனில் வாக்கியத்தை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தண்டனையை முழுவதுமாக நீக்கி விடுதல். ஓகேங்களா, இப்போ மன்னிப்பு கொடுக்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ரிமூவ்ஸ் போத் த சென்டென்ஸ் அண்ட் த கன்விக்ஷன் அண்ட் கம்ப்ளீட்லி அப்சால்வ்ஸ் த கன்விக்ட் ஃப்ரம் ஆல் சென்டென்ஸ், பனிஷ்மெண்ட் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். சரிங்களா, ஒரே நிமிஷம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடன் அப்படிங்கிறது மன்னிக்கக்கூடிய அதிகாரங்கள். முழுவதுமாக நீக்கி மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு வந்து இருக்கு. சரிங்களா, சென்டென்ஸு அண்ட் கன்விக்ஷன், ஸோ முழுவதுமாக நீக்கி விடுதல். ஸோ இங்கிலீஷில் அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழில் ரிமூவ்ஸ் அண்ட் அப்சால்வ் த சென்டென்ஸ் கம்ப்ளீட்லி, முழுவதுமாக நீக்கி விடுதல். ஸோ ஒன்றாவதுக்கு வந்து ஃபோர் இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன் இருக்குது, எலிமினேட் பண்ணிடுங்க. அடுத்து விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா, விலக்கு அப்படின்னு ரெப்ரிவ் இல்லையா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டே ஆன் த எக்ஸிக்யூஷன். சரிங்களா, ஸோ அந்த அவங்களுக்கு என்ன சென்டென்ஸ் கொடுக்குறாங்களோ அதுலேயே இருக்கிறது. சரிங்களா, ஒரு டெம்பரவரி பீரியடுக்கு, ஃபார் அ டெம்பரவரி பீரியட், அதாவது தற்காலிக காலத்திற்கு தண்டனையிலிருந்து நிறுத்தி வைக்கிறது. சரிங்களா, அது வந்து ரிப்ரிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து தற்காலிக காலத்திற்கு தண்டனையிலிருந்து நிறுத்தி வைக்கிறது. சரிங்களா, ஓகே. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து ஒரு மன்னிப்பு வாங்கிறதுக்கு டைம் கிடைக்கும். சரிங்களா, ஸோ பிரசிடென்ட் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கேட்கறதுக்கு, சரிங்களா, அந்த டைம் கொடுக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து ரிப்ரிவ். ஸோ தற்காலிக காலத்திற்கு தண்டனையிலிருந்து விலக்கு கொடுக்கறது. அடுத்து நிவாரணம், ரெமிஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது என்னென்னா ரெடியூசிங் தி பீரியட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகேங்களா, அவங்க அந்த தண்டனையை வந்து தன்மையை மாற்றாமல் அந்த தண்டனையுடைய தன்மையை குறைக்கிறது. ஸோ இது வந்து 3, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாற்றம், கம்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து மாற்றம் கொடுத்துருக்காங்களா.
இது வந்து என்னென்னா ஒரு தண்டனைக்கு பதிலாக இன்னொரு ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, கொஞ்சம் லைட்டர் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டெத் சென்டென்ஸுக்கு பதிலாக வந்து ரிகாரஸ் இம்ப்ரீஸ்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது தூக்கு தண்டனைக்கு பதிலாக என்ன பண்ணுறதுன்னா ஒரு கடுங்காவல் தண்டனையை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது மாற்றம் அப்படிங்கிறது இலகுவான வடிவத்திற்கான தண்டனையை மாற்றுதல் அப்படிங்கிறது கரெக்ட். இப்போ என்னென்னலாம் சரியாக புரிந்திருக்குன்னு பாருங்கள். மன்னிக்கக்கூடிய அதிகாரங்கள் 4, அடுத்து வந்து விலக்கு தராங்கன்னு பார்த்தோம். தற்காலிக தண்டனையிலேருந்து தர்றது சரி. அடுத்து 1 நிவாரணம் அப்படின்னு பார்க்கும்போது தண்டனையின் தன்மையை வந்து மாற்றாமல் கொஞ்சம் குறைக்கிறது. 3 அடுத்து மாற்றம் இலகுவான வடிவத்திற்கு தண்டனையை மாற்றுதல். இப்போ 4, 1, 3, 2 ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இது போல் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய அதிகமானுடைய டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இதுக்கான பிடிஎஃப்பையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ.